Hello friends, welcome back to Learn English with Helen. நம்ம இந்த வீடியோல டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் எதுக்காக கவலைப்படணும்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Why should I worry? Why should I worryனா எதுக்காக நான் கவலைப்படணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அது உங்கள் கற்பனை மட்டுமே, அது உங்களுடைய இமேஜினேஷன் தான்றதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன். இட் இஸ் ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் அப்படிப்பட்ட நபர் இல்லை, நான் அப்படிப்பட்ட பர்சன் இல்லைன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் சச் அ பர்சன். நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாதுன்னு அர்த்தம். ஐ எம் நாட் சச் அ பர்சன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன். எனக்கு நேற்று நைட்டு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் அ நைட்மேர் லாஸ்ட் நைட். ஐ ஹேட் அ நைட்மேர் லாஸ்ட் நைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை. இது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு பி a burden to anyone. ஐ டோன்ட் வாண்ட் டு பி a burden to anyone. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் குழப்பத்தில் இருக்கிறேன், என்ன செய்வது? நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், என்ன செய்வதுன்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ எம் இன் டிலமா, வாட் டு டூ. ஐ எம் இன் டிலமானா நான் குழப்பத்துல இருக்கேன்னு அர்த்தம். என்ன செய்வதுனா வாட் டு டூ. ஐ எம் இன் டிலமா, வாட் டு டூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் கடிகாரத்தை அந்த சுவரில் தொங்க விடுங்கள். கிளாக்கை வந்து வால்ல வந்து தொங்க விடுங்க, வால்ல மாட்டி வைங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Hang the clock on that wall. Hang the clock on that wall. Next sentence is இன்று நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I have nothing to do today. இன்னைக்கு நான் செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு அர்த்தம். I have nothing to do today. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அது உங்கள் மாயை. அது எப்படி சொல்லலாம்? இட் இஸ் யுவர் இல்யூஷன். மாயைனா இல்யூஷன் அர்த்தம். இட் இஸ் யுவர் இல்யூஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் காய்ச்சல் குறையும். உங்களுடைய ஃபீவர் வந்து குறையும். டேப்லெட் போட்டால் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீவர் குறையும் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஃபீவர் வில் கம் டவுன். உங்களுடைய ஃபீவர் குறையும்னு அர்த்தம். காய்ச்சல் குறையும். ஃபீவர் வில் கம் டவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீங்கள் மிகவும் புத்திசாலியாக மாறிவிட்டீர்கள். அது எப்படி சொல்லலாம்? யூ டர்ன்ட் அவுட் டு பி சோ ஸ்மார்ட். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா மாறிட்டீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதுதான் யூ டர்ன்ட் அவுட் டு பி சோ ஸ்மார்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் வேறு ஏதாவது சொல்ல வேண்டுமா, வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? இஸ் there anything else to say? வேற ஏதாவது நீங்க சொல்லணுமா? அதுதான் அர்த்தம். இஸ் there anything else to say? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நாம் இப்போது என்ன செய்வது அப்படின்னா வாட் டு வி டூ நவ் அப்படின்னா நம்ம இப்போ என்ன செய்யறதுன்னு அர்த்தம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, உங்களாலையும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.